ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. நான் வந்து இட்லி செஞ்சுக்கிட்டுருக்கேன் கம்பு மாவில். அதை தான் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மாவு பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படின்னு. அதுதான் ரீசனே நான் வீடியோ போடுறதுக்கு. கம்பு வந்து போகிக்கு வாங்கினது நாங்கள். மாவு அரைச்சி கொஞ்சம் கம்பு மிச்சம் வச்சுருந்தேன். சரி ஓகே நம்ம இட்லி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஊற வச்சு அரைச்சது. மாவு வந்து நம்ம கிரைண்டரில் ஆட்டும்போது கொஞ்சம் ஒட்ட தான் செய்யுது. ஏன்னா நம்ம எல்லாமே ஒன்றா ஊற வச்சு அரைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சாலும் அது வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஆகிடுது மாவு. ஸோ அதனால் இட்லி வருதா என்னென்னு பார்த்தேன். இட்லியும் நல்லா வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து கையில் தட்டை எடுத்துகிட்டு ஊற்றவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அந்த பாத்திரத்தில் தட்டை வச்சுட்டு அப்படியே நான் கரண்டி எடுத்து மாவை ஊற்றுனது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த தண்ணியாக வச்சுருந்தேன். நமக்கு தோசை நல்லா வரும். பட் ஆனால் இட்லி வருமாங்கிறத நான் செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்தேன். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். அது தண்ணியாக மாவு இருந்தாலும் சப்பையாக இட்லி வரலை. அதுதான் வந்து மெயினான ரீசன் நான் அந்த வீடியோ போடுறதுக்கானது. பாருங்கள், நான் வந்து தட்டை சாய்ச்சி வச்சு தண்ணி கொஞ்சம் தெளித்து எடுக்கிறேன். அதனால தான் தண்ணி அடியில் தேங்கியிருக்கு. இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா இட்லியில் வந்து அடியில் தண்ணி ஈரம் இருக்காது. இதெல்லாம் பிகினர்ஸ்க்கான டிப்ஸு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு அப்படின்னு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா சப்பையாக இருக்குதா உப்புலாம் இருக்குதான்னு. இதில் நான் கொஞ்சம் கூட சோடாவே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சமையலில் நான் சோடா அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. பஜ்ஜி செஞ்சால் கூட நான் சோடா போட மாட்டேன். அப்போ பார்த்துக்கோங்க. இட்லிக்கெலாம் வந்து சொல்லவே வேணாம். இது மாதிரி தான் நான் வந்து இட்லி செய்வேன். இது அடியில் உள்ள தட்டு எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் வந்திருக்கு. அதனால தான் நான் வந்து வீடியோ இதை வந்து நம்ம எடுத்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டேன். நான் என்ன மெஷர்மெண்ட்டில் எடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், செப்பரேட்டாகவும் போடுறேன். இதுலேயும் நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறதுனா பாருங்கள். பிகினர்ஸ் யாராவது நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா செஞ்சு பாருங்கள். மாவு தண்ணியாக இருந்தாலும் சூப்பராக இட்லி வருது துணியில். என்ன தடவை நீங்கள் செஞ்சீங்கனாலும் நல்லா வரும் துணி இல்லாமல். அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 2 டம்ளர் வந்து கம்பு எடுத்தோம் அப்படின்னா 1 டம்ளர் பச்சரிசி, அரை டம்ளர் உளுந்து, ஒரு 10-12 வெந்தயம், அது மாதிரி போட்டு எல்லாமே கழுவிட்டு ஊற வச்சது. ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் அரைச்சேன். ஈவினிங் போல் அரைச்சிட்டு 7 மணி போல் அரைச்சிட்டு நெக்ஸ்ட் டே வந்து செஞ்சது. பாருங்கள், சூடாக சாம்பார், தேங்காய் சட்னியும் கொப்பரை தேங்காயில் செஞ்சது. நான் வந்து இட்லி மட்டும் ட்ரை பண்ணல, நெக்ஸ்ட்டு தோசையை நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இட்லி நான் வந்து உடச்சி காமிச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இட்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அந்த கம்பு என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் தான் நமக்கு வந்து இட்லியும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து யாரெல்லாம் ட்ரை பண்ணலையோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஒரு ரீசன் தான் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு. நம்ம வந்து ரெசிபி வீடியோ மட்டும் போட்டோம் அப்படின்னாலும் அது போர் அடிக்கும். இது மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ட்ரை பண்ணாதவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த கசப்பு, துவர்ப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இட்லி, காய்கறி சாம்பார், தேங்காய் சட்னி. ஸோ இட்லியோட இதுவும் நெக்ஸ்ட்டு நான் வந்து தோசையும் ட்ரை பண்ணேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என் பையனுக்கும் தோசை பிடிக்கும், என்னோடய ஹஸ்பண்டுக்கும் தோசை பிடிக்கும் இட்லியை விட. பாருங்கள், தோசையும் வந்திருக்கு நல்லா. கொஞ்சம் கூட வந்து இது இல்லை மாவு தண்ணியாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. அவ்வளோ அழகாக வந்துச்சு. எடுக்கும்போதும் நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிக்கிட்டே தோசை எடுக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு சிரமமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் ஃபோனை கீழே வச்சுட்டு தோசை எடுத்தேன். மற்றபடி தோசையெல்லாம் சூப்பராக வந்துச்சு. கிறிஸ்பியாகவும் வந்தது. நம்ம தோசை ஊற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கனமாக சுட்டோம்னா ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் நார்மலாக வருது. மாவு கொஞ்சமாக விட்டு நம்ம சுட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வருது. பாருங்கள், நான் வந்து இதுக்காகவே நான் வந்து இட்லியும் செஞ்சேன், தோசையும் செஞ்சுருக்கேன் வீடியோக்காகவே. என் பையனும் நல்லா விரும்பி சாப்பிட்டான். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து பேசியே வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா மாவு தண்ணியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இட்லியும் வராது தோசையும் வராதுன்னு நினச்சிப்பீங்க. பாருங்கள், அதே மாவில் தான் நான் தோசை சுட்டிருக்கேன். அவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. என் பையன் வந்து சூடாக இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். தோசையை பார்த்து தான் அவன் தோசையை கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்து தோசையும் செஞ்சுட்டேன். பாருங்கள், அவனுக்கு நல்லா வந்திருக்கு கிறிஸ்பியாக. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.